வாக்களிக்கப்பட்ட தேசத்தின் விளிம்பில் நிற்பதை கற்பனை செய்து பாருங்கள். உங்கள் மக்கள் பல தலைமுறைகளாக கனவு கண்ட இடம். ஆனால் ஒரு சவால் உள்ளது. மாபெரும் கோட்டைகள் நிறைந்த நகரங்கள், கடுமையான போர் வீரர்கள் மற்றும் சாத்தியமற்ற முரண்பாடுகள். இது யோசுவாவின் உலகம். ஜெயிக்க அழைக்கப்பட்ட ஒரு தலைவர், வலிமையினால் அல்ல, ஆனால் நம்பிக்கையினால். அற்புத வெற்றிகள் முதல் வலிமையான சுவர்கள் இடிந்து விழுந்தது வரை யோசுவாவின் கதை தைரியமானது, கீழ்ப்படிதல் மற்றும் ஒருபோதும் தோல்வியடையாத மிகவும் அதிரடியான பயணங்களில் ஒன்றாக இருக்கப் போகிறது. யோசுவா சிறந்தவற்றிலிருந்து கற்றுக்கொண்டார். மோசே இஸ்ரேலுக்கு கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவராக இருந்தார். மோசேயின் மரணத்திற்கு பிறகு இஸ்ரவேலர்களை வழிநடத்த யோசுவா கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்டார். யோசுவாவுக்கு கடவுளின் வாக்குறுதி. மோசே போய்விட்டார். இப்பொழுது கடவுளுடைய மக்களை வழிநடத்த மோசே இல்லை. யோசுவாவின் முறை வந்தது. ஆனால் கடவுள் யோசுவாவுக்கு ஒரு வாக்குறுதி அளித்தார். நான் உன்னுடன் இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. இந்த வார்த்தைகள் சக்தி வாய்ந்தவை. மோசேயிடம் கடவுள் சொன்ன அதே வார்த்தைகள் தான் அவை. அவர் தனியாக இல்லை என்பதை யோசுவாவுக்கு கடவுள் தெரியப்படுத்தினார். வாக்கு பண்ணப்பட்ட தேசத்தை கைப்பற்றுதல். கடவுளுடைய மக்களை வாக்கு பண்ணப்பட்ட தேசத்திற்கு வழி நடத்துவது ஒரு பெரிய பணியாக இருந்தது. போரிட எதிரிகள் இருந்தனர், வெற்றி பெற போர்கள் இருந்தன. ஆனால் யோசுவா ஒருபோதும் தளரவில்லை. அவர் கடவுளின் வாக்குறுதியை நினைவு கூர்ந்தார். வலிமையாகவும் தைரியமாகவும் இருங்கள். அதிகாலமே யோசுவா எழுந்திருந்த பின்பு அவனும் இஸ்ரவேல் புத்திரர் அனைவரும் சீத்திமிலிருந்து பிரயாணம் பண்ணி யோர்தான் மட்டும் வந்து அதை கடந்து போகும் முன்னே அங்கே ராத்தங்கினார்கள். ஜனங்கள் யோர்தானை கடந்து போக தங்கள் கூடாரங்களிலிருந்து புறப்பட்டார்கள். ஆசாரியார்கள் உடன்படிக்கை பெட்டியை ஜனங்களுக்கு முன்னே சுமந்து கொண்டு போய் யோர்தான் மட்டும் வந்தார்கள். யோர்தான் நதி தடையாக இருந்தது. அது நிரம்பி வழிந்தது. ஆனால் கடவுள் யோசுவாவிடம் ஆசாரியர்களை தண்ணீரில் இறங்கச் சொன்னார். அவர்கள் கால்கள் தண்ணீரை தொட்டவுடனேயே நதியின் ஓட்டம் நின்றுவிட்டது. இஸ்ரவேலர்கள் வறண்ட நிலத்தில் நடந்தார்கள். சகல ஜனங்களும் யோர்தானை கடந்து தீரும் அளவும் கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை சுமக்கிற ஆசாரியர்கள் யோர்தானின் நடுவிலே தண்ணீர் இல்லாத தரையில் கால் ஒன்றி நிற்கும் போது இஸ்ரவேல் எல்லோரும் தண்ணீரற்ற உலர்ந்த தரை வழியாய் கடந்து போனார்கள். யோர்தானின் நடுவிலும் உடன்படிக்கை பெட்டியை சுமந்த ஆசாரியாரின் கால்கள் நின்ற இடத்திலே யோசுவா 12 கற்களை நாட்டினான். அவைகள் இந்நாள் மட்டும் அங்கே இருக்கிறது. பின்னர் எரிகோவின் சுவர்கள் வந்தன. அது பெரிய தடையாக இருந்தது. முதல் போரிடும் நகரமாக இருந்தது. நூனின் குமாரனாகிய யோசுவா சீத்திமிலிருந்து வேவுக்காரராகிய 2 மனுஷரை ரகசியமாய் வேவு பார்க்கும்படி அனுப்பி, நீங்கள் போய் தேசத்தையும் எரிகோவையும் பார்த்து வாருங்கள் என்றான். அவர்கள் போய் ராகாப் என்னும் பெயர் கொண்ட வேசியின் வீட்டுக்குள் பிரவேசித்து அங்கே தங்கினார்கள். அது பலவிதமான பாதுகாக்கப்பட்ட ஒரு நகரமாக இருந்தது. அதன் படிப்படியாக உயர்ந்த சுவர்களால் மிகவும் பிரம்மாண்டமானது. கடவுள் இஸ்ரேலர்களை கானான் நிலத்தை வாக்குறுதி அளித்தது போது எரிகோ என்பது அவர்களுக்கான முதல் பெரிய தடையாக இருந்தது. ஜனங்கள் 6 நாட்களுக்கு ஒரு நாளைக்கு ஒரு முறை நகரத்தை சுற்றி வருமாறு கடவுள் யோசுவாவிடம் கூறினார். 7வது நாளில் அவர்கள் 7 முறை சுற்றி வந்தனர். அப்போது ஆசாரியர்கள் எக்காளங்களை ஊதினார்கள். மக்கள் கூச்சலிட்டனர். சுவர்கள் இடிந்து விழுந்தன. இஸ்ரவேலர்கள் ஜெரிகோ மீது தாக்குதல் நடத்தி நகரத்தை அழிக்கிறார்கள். ஆனால் ரஹாப் மற்றும் அவரது குடும்பம் நாசமடையவில்லை. சிகப்பு கயிறு அவர்களுக்கு காப்புறுதியான சின்னமாக இருந்தது. அவர்கள் பின்னர் இஸ்ரவேல் சமூகத்தில் இணைக்கப்பட்டனர். நம்பிக்கையின் மரபு. யோசுவாவின் வாழ்க்கை விசுவாசத்தையும் கீழ்ப்படிதலையும் பற்றி நமக்கு கற்பிக்கிறது. கடவுளை முழுமையாக நம்பினார். நிலம் உரிமை கோரப்பட்டவுடன் யோசுவா அதை இஸ்ரவேலின் 12 கோத்திரங்களிடையே பிரித்து அவர்களின் மூதாதையர்களுக்கு கடவுள் அளித்த வாக்குறுதியை நிறைவேற்றினார். வயதான காலத்தில் யோசுவா மக்களை ஒன்றாக அழைத்தார். அவர் கடவுளின் உண்மை தன்மையை அவர்களுக்கு நினைவூட்டி இந்த புகழ்பெற்ற வார்த்தைகளால் அவர்களுக்கு சவால் விடுத்தார். இன்றைய நாளில் நீங்கள் யாரை சேவிப்பீர்கள் என்பதை தேர்ந்தெடுங்கள். ஆனால் நானும் என் வீட்டாரும் கர்த்தருக்கு சேவை செய்வோம். மக்கள் தங்கள் உடன்படிக்கையை புதுப்பித்து கடவுளை சேவிப்பதாக வாக்குறுதி அளித்தனர். மேலும் தேவன் அவர் மூலமாக ஆச்சரியமான காரியங்களை செய்தார். யோசுவாவின் வார்த்தைகள் இன்று நமக்கு ஒரு சக்தி வாய்ந்த நினைவூட்டல். யோசுவாவைப் போல் விசுவாசம் உள்ளவர்களாக இருப்போம்.
அவரது மரணத்திற்கு பிறகு இஸ்ரேலியர்கள் வலுவான தலைவர் இல்லாமல் போராடினர். அவர்கள் எஞ்சியிருந்த கானானியர்களை துரத்த தவறி கடவுளிடமிருந்து விலகிச் செல்ல தொடங்கினர். இது தீர்க்கதரிசியின் காலத்திற்கு வழிவகுத்தது. குழப்பம் மற்றும் கீழ்ப்படியாமையின் விளைவு. யோசுவாவின் வாழ்க்கை விசுவாசம், தலைமைத்துவம் மற்றும் கடவுளுக்கு கீழ்ப்படிதல் ஆகியவற்றின் சக்தி வாய்ந்த உதாரணம். கடவுளுடைய வாக்குறுதிகளில் நம்பிக்கை வைப்பதன் முக்கியத்துவத்தையும் அவருக்கு உண்மையாக இருப்பதன் முக்கியத்துவத்தையும் அவருடைய கதை நமக்கு நினைவூட்டுகிறது. இயேசுவின் அற்புதமான நாமத்தில் ஆமீன். கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பார்.